வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். காவேரி அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக வராங்க. ஆனால் கங்கா நீ எதுக்கடி உள்ளே வர அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எப்படிக்கா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. எதுக்கு நான் கேட்கணும், நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. காலை உள்ளே எடுத்து வச்சா காலை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. அம்மா இந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கவனிக்காமல் இருந்திருந்தா அம்மா நேற்று எங்களை விட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுயநலமா எப்படி உன்னால் கல்யாணம் பண்ணிட்டு போக முடிஞ்சிச்சு, எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே நம்பவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. அது எப்படி ஊரில் ஒரு லவ், இங்கே வந்தோடனே ஒரு லவ், உன்னெல்லாம் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. கங்கா இதெல்லாம் பெரிய வார்த்தை, அந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு குமரன். பணத்துக்காக தானே நீ இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க கங்கா. ஆமாம், நான் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இங்கேருந்து போ அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க கங்கா. நான் போ சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். கங்கா இப்போ வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. திடீர்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதை யாராலையும் தாங்கிக்க முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு குமரன். அம்மா எப்படி இருக்கிறாங்க மாமா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. பிபி அதிகமாயிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி மயக்கம் வந்துருச்சு, மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு குமரன். அம்மாவை நான் ஒரு தடவை பார்க்கட்டுமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. கங்கா மாதிரியே அத்தையும் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க, அப்புறம் நீ போய் பார்த்தேன்னா அங்கே உடம்புக்கு தான் கேடு வரும் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க காவேரி. நிமிஷம் நில்லு காவேரி, ஏன் இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு குமரன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எனக்கு நல்லா தெரியுமா, நீ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பொறுப்பான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அது என்ன காரணமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த விஜய் எப்படிப்பட்ட ஆள்னே தெரியல, உன்னை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தான் மாமா காரணம், நீங்கள் பணத்தை தொலைச்சது தான் காரணம் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க காவேரி. கங்கா இப்போ அங்கே வந்துடுறாங்க. நீ இன்னும் போகலையா அப்படின்னு சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத விஜயோட தாத்தா பார்க்குறாரு. குமரன் சொல்கிறாரு, காவேரி அப்பவே கிளம்பிட்டா, நான் தான் அவ கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன காரணம், யாராவது மிரட்டினாங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. கங்கா சொல்கிறாங்க, எங்கள் எல்லாருக்குமே நீ ஒரு சுயநலவாதின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மாமாவுக்கு தான் புரியலை, காரணம் கேட்குறாருல சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. வசதியாக வாழணும்னு ஆசைப்பட்ட, கொடைக்கானல்ல கோட்டை விட்டுட்ட, அதான் இங்கே வந்தோடனே பிடிச்சிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. நர்மதாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்தில் நீ இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வீட்டில் வந்து கேட்டப்பே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. நான் நர்மதா ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் முகத்துல எனக்கு முழிக்க பிடிக்கல, இங்கேருந்து போயிரு அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. விஜயோட தாத்தாவுமே வந்து சமாதானப்படுத்துறதுக்காக பார்க்குறாரு. எனக்கு வர கோபத்துக்கு நான் யார் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. விஜய் தாத்தாட்ட கங்கா கோவமா பேசுறத விஜயோட சித்தப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பொண்ணு என்ன மாமாட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு போய் சொல்கிறாரு. உன் ஒய்ஃபோட அக்கா உன்னோட தாத்தாவை மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அவங்க குடும்பத்தை சமாதானப்படுத்துறதுக்கு உன்னோட ஒய்ஃப் தான் சொல்லியிருப்பா போல அப்படின்னு சொல்கிறாரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவள் பார்த்துக்க வேண்டியது தானே, தாத்தாவை எதுக்கு தேவையில்லாமல் அவமானப்படுத்துறா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு விஜய். விஜய் காவேரிட்ட சொல்கிறாரு, உன்னோட குடும்பம் நாளைக்கு இந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிருந்துருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போகலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததான் நிவின் குமரனை பார்க்குறாரு. குமரனை பார்த்த உடனே அண்ணே அப்படின்னு வேகமாக எழுந்து வராரு. கீழே விழ போயிடுறாரு. வாடா அப்படின்னு சொல்கிறாரு குமரன். நேற்று நான் காவேரியை பார்த்தேனே அப்படின்னு சொல்கிறாரு நிவின். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவள் கழுத்தில் இருந்த தாலியை கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்ட உடனே என்னால் தாங்கிக்கவே முடியலனே அப்படின்னு சொல்கிறாரு. நீ தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஏன் அவள் கல்யாணம் பண்ண நீ எதுக்கு வருத்தப்படுற அப்படின்னு கேட்குறாரு குமரன். எனக்கு கல்யாணம் ஆகலனே அப்படின்னு சொல்கிறாரு நிவின். பசுபதி இந்த மாதிரி ஏமாத்தக்காரன் தெரிஞ்ச உடனே என்னோட அம்மா அப்பாவும் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு நிவின். இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு நிவின். உண்மையாகவே காவேரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. எங்களுக்கே ஒன்றுமே புரியல நிவின் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். நர்மதா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எங்கள் கூட தான் அவள் இருந்துட்டு இருந்தா, திடீர்னு ஆப்ரேஷன் முடிஞ்சதும் தாலியும் கழுத்துமா வந்து நிற்கிறா, கேட்டால் அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. நானும் நேற்று அவரை பார்த்தேனே, காவேரியை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு நிவின். பார்த்துமா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு குமரன். என்னால் உண்மையிலே நம்பவே முடியலனே, யாராவது அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்ல மாட்டீங்களான்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நிவின். சரி நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு குமரன். வரலனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நிவின். காவேரி எங்கள் கூடலாம் இல்லை, நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். காவேரி அவளோட புருஷன் வீட்டில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. தம்பி வீட்டுக்கு வா நிவின் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.